என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ராமன் அப்படின்ற 10 வயசு சின்ன பையங்க. அவன் அவங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க டவுன்ல நடக்கிற சந்தைக்கு தான் ஆயா கூட போயிட்டு திரும்ப வரான். அப்படி திரும்ப வரும்போது அவனை யாரோ சில பேர் கடத்திட்டு போயிடுறாங்க. அவனை கடத்தினவங்க யாரு? கடத்தப்பட்ட அந்த பையன் திரும்ப பத்திரமா மீட்கப்பட்டானா? இந்த மாதிரி சில எதிர்பாராத திருப்பங்களோட எழுதப்பட்ட இந்த கதை தான் ராமன் சந்தைக்கு போனது. நாம இப்ப அந்த புக்கை பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோல நாம இன்னைக்கு பார்க்க போற புத்தகத்தோட பெயர் ராமன் சந்தைக்கு போனது. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் பெயர் எழுத்தாளர் சதாசிவம் அவர்கள். நான் எல்லா வீடியோவிலும் சொல்ற மாதிரி என்னுடைய நோக்கம் இந்த கதையை ஃபுல்லா உங்ககிட்ட சொல்றது கிடையாதுங்க. நான் படிச்ச மாதிரி இந்த புத்தகத்தை நீங்களும் படிக்கணும். அதனால நான் சொல்ற இந்த கதையோட ஒரு சின்ன சுருக்கம் உங்களுடைய ஆவலை தூண்டும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் இந்த வீடியோவில் இந்த கதையை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம கதைக்குள்ள போவோம். ராமன் அப்படின்ற 10 வயசு சின்ன பையன். அந்த பையன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா கூட வளர்ந்து வரான். அவனும் அவங்க அம்மாவும் அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டில் இருக்காங்க. அதாவது தாய் வழி தாத்தா பாட்டி. அந்த குட்டி பையன் ராமா இருக்கான் பார்த்தீங்களா, அவனுடைய தாத்தா அந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ராமனுடைய அப்பாவோட நடவடிக்கைகள் சரியில்லாத காரணத்தால் இந்த குட்டி பையனோட தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, ராமனையும் அவனுடைய அம்மாவையும் கூட்டு வந்து தாத்தா அவங்க வீட்டிலே வச்சு அவர் பார்த்துக்கிறாரு. ராமனும் அவங்க அம்மாவும் அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த குட்டி பையன் ராமன் எல்லா பசங்க மாதிரியே இவனும் ரொம்ப வாழ்த்தனம் மிக்கவன். ஆனாலும் எல்லா தாத்தா பாட்டி மாதிரியே ராமனோட தாத்தா பாட்டிக்கும் ராமன்னா ரொம்ப உயிர், அவனா ரொம்ப பிடிக்கும். அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப நாளாக சந்தைக்கு போகணும் ஆசை. அடிக்கடி அவன் தாத்தா பாட்டியை நச்சரிச்சுட்டே இருப்பான், என்னை சந்தைக்கு கூட்டு போங்க அப்படின்னு. இவன் ரொம்ப வாழ்த்தனம் மிக்க பையன்றதால அவனை வெளியே கூட்டு போவாங்க எல்லாம் பயந்தாங்க. ஆனால் பையன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான், கூட்டிட்டு போகலாம் ஏக்கம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆயா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தாத்தா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பையனை நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பேரனை கூப்பிட்டுக்கிட்டு ஆயாவும் பேரனும் சந்தைக்கு குதிரை வண்டியில் ஏறி கிளம்புறாங்க. ராமனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் சந்தைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். போற வழியெல்லாம் குதிரை வண்டியில அவங்க ஆயா கிட்ட கதை பேசிட்டே போறான். சந்தைக்கு போனா அது இருக்குமா இது இருக்குமா, எனக்கு பஞ்சு மிட்டாய் வேணும், எனக்கு கோலி சோடா வேணும், எனக்கு அதிரசம் வாங்கி கூடாயா அப்படின்னு சொல்லிட்டு போற வழியெல்லாம் அவன் சிலாகிச்சு சந்தோஷமா அவன் ஆயா கிட்ட பேசிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பாத்தீங்கன்னா ராமன் என்ன பண்றான்னா, அவன் பாக்கெட்ல கை விட்டு ஒரு பம்பரத்தை எடுத்து அவங்க ஆயா கிட்ட காட்டுறான். ஆயா எங்க பத்தியா பம்பரம் அப்படின்னு காட்டுறான். அப்போ அவங்க ஆயா கேட்கறாங்க, உனக்கு எதிர அந்த பம்பரம், நான் உனக்கு வாங்கி தரவே இல்லையே, இது ஏது உனக்கு அப்படின்னு கேட்கறாங்க அவங்க ஆயா. அதுக்கு இவன் சொல்றான், இது பக்கத்து வீட்டு பையனது, நான் கேட்டேன் விளையாடுறதுக்கு, அவன் தரமாட்டான்னு சொல்லிட்டான், நான் தான் அவன்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு வந்துட்டேன், இப்ப பத்தியா என்கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். உடனே அவங்க ஆயா சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ராமா, திருடுறது தப்பு, திருடுனா நம்ம வீட்டுக்கு ராட்சசங்க வருவாங்க, ஒழுங்கா அந்த பொருளை போய் அந்த பையன்கிட்டே திரும்பி கொடுத்துரு, இல்லைனா நம்ம வீட்டுக்கு ராட்சசங்க வந்துருவாங்க அப்படின்னு ஆயா சொல்றாங்க. உடனே குட்டி பசங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும். அவன் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் வரமாட்டாங்க, வந்தா நான் பார்த்துப்பனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாட்டுத்தனமா வண்டியை விட்டு கீழே இறங்குறான். ஏன்னா சந்தை வந்துருச்சு. வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டோடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எங்க பார்த்தாலும் கடை, அங்கேயும் இங்கேயும் ஓடுறான். எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படுறான். பஞ்சு மிட்டாய் இப்படி செய்யறாங்க, அங்க பாரு அதிரசம் சுட்டு விற்கிறாங்க, முறுக்கு விற்கிறாங்க, ஆயா எங்க பாரு பலூன் சுடுற கேம் விளையாடுறாங்க, ஆயா எங்க பாரு புது புது ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு சட்டை வாங்கி கொடு, எனக்கு கால் சட்டை வாங்கி கொடு அப்படின்னு கேட்கறான். திரும்ப அப்புறம் இன்னொரு பக்கம் ரவுண்டு போயிட்டு வந்து, ஆயா அந்த பக்கம் முட்டை போண்டா போடுறாங்க, எனக்கு முட்டை போண்டா வாங்கி கொடு, மிளகா பஜ்ஜி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், துள்ளி குதிக்கிறான். அவன் கேட்டதெல்லாம் அவங்க ஆயா வாங்கி கொடுக்குறாங்க. அவன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவனுக்கு தேவையான தின்பண்டங்களை வாங்கிக்கிட்டு சந்தையில் வாங்கின பொருள்லாம் பத்திரமா மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு குதிரை வண்டியில் வச்சுட்டு கிளம்புறாங்க. அவங்க திரும்ப வரும்போது பொழுது போயிடுச்சு. அப்படியே அவங்க மெதுவாக அவங்க ஊரை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குதிரை வண்டியை வழிமறிச்சு இன்னொரு குதிரை வண்டி வந்து நிற்குது. அதுலேருந்து இறங்கின ஒரு 4-5 ஆட்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அடாவடித்தனமா வண்டிக்குள்ளே இருந்த ராமனை தூக்கிட்டு போகிறாங்க. மிக்க நேரத்தில் அவங்க எந்த பக்கத்தும் வந்தாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியல. ஆனால் ராமன் காணாமல் போயிட்டான். ஆயா சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தாத்தா கிட்டையும் ராமனுடைய அம்மா கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. தாத்தாக்கு விஷயம் புரியுது. ராமனை யாரு தூக்கிட்டு போயிருப்பாங்கன்ற விஷயம் தாத்தாக்கு கிளியரா புரிய வருது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ராமனுடைய அப்பா. நான் கதையோட தொடக்கத்திலே சொன்னது போல ராமனுடைய அப்பாவுடைய நடவடிக்கைகள் சரியில்லாததால ராமனுடைய தாத்தா ராமனையும் அவங்களுடைய அம்மாவையும் கூட்டு வந்து இவங்க கூட வச்சு பாத்துக்கிறாரு. இப்போ ராமனுடைய அப்பா தான் வந்து ஆட்களை அனுப்பி ராமனை கடத்திட்டு போயிருக்கன்ற விஷயம் தாத்தாவுக்கு தெரிய வருது. தாத்தா உடனே என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஊர்ல இருக்க ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு பெரும் படையோடு போயிட்டு அன்னைக்கு ராத்திரியே ராமனுடைய அப்பா வீட்டில் நுழைஞ்சு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி தன்னுடைய பேரனை மீட்டு திரும்ப தான் வீட்டுக்கு வராரு. கடத்தப்பட்ட பையன் வீட்டுக்கு வந்ததும் அம்மா தான் பையனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவங்க ஆயாவும் ஒரு பக்கம் அழுகுறாங்க. பையன் நல்லபடியாக வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பெருமூச்சு விட்டுட்டு உட்காடுறாரு. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பேரனை கடத்திட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா பயங்கர கோவத்தில் இருக்காரு. ஊர் ஆளுங்களும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க.
ஏன்னா ராமனுடைய அப்பாவுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவன் தன்னுடைய மனைவி குழந்தைகளை ஒழுங்கா பார்த்துக்க மாட்டான்ற காரணத்தால இதுக்கு முன்னாடியே 2 ஊர் பெரியவங்களும் 2 குடும்பத்தோட பெரியவங்களும் சேர்ந்து பேசிதான் அவனை இதுக்கப்புறம் திருத்த முடியாது அப்படின்ற காரணத்தால என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமனுடைய தாத்தா தன்னுடைய மகளையும் பேரனையும் தான் கூட கூட்டிட்டு வந்து இங்க வச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த குட்டி பையனோட அப்பா ஒவ்வொரு தடவையும் ராமனுடைய அம்மாவுக்கும் ராமனுக்கும் ராமனுடைய தாத்தாவுக்கும் பிரச்சனை பண்றதே குறிக்கால வச்சு பண்ணிட்டு இருந்தான். அவனுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகமா போனதால சீக்கிரமே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கர கோவத்துல இருக்காரு. தாத்தாவை சுத்தி அவருடைய உறவினர்களும் ஊர்க்காரங்களும் கோவமா உட்காந்துட்டு இருக்காங்க. அன்னிய பொழுது இப்படி முடியுது. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கு ரெடி பண்றாங்க. ராமனுடைய அப்பா ஊர்க்காரர்களும் ராமனுடைய தாத்தா ஊர்க்காரர்களும் எதிர் பக்கமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுற துணியிலே தெரிஞ்சது பிரச்சனை முடிகிற மாதிரி தெரியல, இருக்க பிரச்சனை பெருசா போற மாதிரி தெரிஞ்சது. ராமனுடைய அப்பா என் பையனோ என் மனைவி என் வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமா நிற்கிறாரு. அவங்க ஊர்க்காரர்களும் மரியாதை நீங்க அனுப்பி வைக்கலன்னா நாங்களே வீடு புது தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. இவங்க எந்த மாதிரி பேசுனா அப்புறம் ராமனுடைய தாத்தா ஊர்க்காரங்க சும்மாவா இருப்பாங்க? அவங்க எல்லாம் முடிஞ்சா நீ வந்து தூக்கிட்டு போய் பாரு, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. இருக்க பிரச்சனை பெருசா போகுது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ராமனுடைய அம்மாவை நோக்கி திரும்புறாங்க. ஏமா வாழ போறது நீதான் இதுக்கு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இவங்க பக்கம் திரும்புறாங்க. ஆக்சுவலா ராமனுடைய அப்பா ஒழுங்கா இருந்தா அவங்க அம்மா இங்க வர வேண்டிய தேவை இருந்திருக்காது. அவரு ஒழுங்கா இல்லாதாலதான் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த குட்டி பையனோட அம்மாவை கை நீட்டி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒழுங்கா வீட்டோட இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது? புருஷனா அப்படி இப்படிதான் இருப்பான், ஊர்ல எல்லாம் பண்ணாதே அவன் பண்ணிட்டான், கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணும் பொண்ணா பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ராமனுடைய அம்மாவை கை நீட்டி பேச ஆரம்பிக்கிறாங்க. ராமனுடைய அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் எங்க அப்பா வீட்டுல இருக்கிறது தான் பிரச்சனைனா நான் எங்க அப்பா வீட்டுல இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது வெளியே போயிட்டு நானும் என் பிள்ளையும் எங்கேயாவது பிழைக்கிறதுக்கு வழி தெரிவிக்கிறோம், ஆனா தயவு செஞ்சு எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, இனிமே அந்த மனுஷன் திருந்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராமனுடைய அம்மா சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த ராமனுடைய தாத்தா என்ன சொல்றாருன்னா, ராமனுடைய அம்மாவை கை நீட்டி எல்லா பிரச்சனையும் இவளால தான் வந்துச்சு, இவன் எங்கேயாவது போய் செத்து தொலைஞ்சிருக்கலாம், இவன் வந்து என் வீட்டில் இருக்கிறதால தான் கண்டவெல்லாம் வந்து என் வீட்டு வாசல் நின்று என்னையே கை நீட்டி பேசுறான் அப்படின்னு ராமனோட தாத்தா சொல்றாரு. உடனே இதை கேட்ட ராமனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க மனைவியை பார்த்து, அதாவது ராமனுடைய அம்மாவை பார்த்து, 3 வேளை சோத்துக்காக தானே உங்க அப்பா வீட்டில் வந்து உட்கார்ந்த, இப்ப பாரு உங்க அப்பனே உன்னை போய் சாவ சொல்றான், அதுக்கு கௌரவமா நீ என் வீட்டில் சாப்பிட்டு போயிருக்கலாம், உனக்கும் உன் பிள்ளைக்கும் 3 வேளை சோறும் மாத்த துணிமணி நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு அவங்க அப்பா ஊரு முன்னாடி திமிர்த்தனமா பேச, பதிலுக்கு ராமனுடைய தாத்தா ஏன் முன்னாடியே என் பொண்ணை கை நீட்டி பேச வரையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாத்தா கத்த ஆரம்பிக்கிறாரு. ராமனுடைய தாத்தா ஊர் ஜனங்களும் அவங்க அப்பா ஊர் ஜனங்களும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாயத்து கிட்டத்தட்ட கலவர மாதிரி மாறுது. ராமனுடைய அம்மா தன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதை நினைச்சு தலையில அடிச்சுட்டு கீழே புரண்டு அழறாங்க. இந்த சண்டை எல்லாத்தையுமே ராமன் ஒரு ஓரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்றதே தெரியல. மிரண்டு போய் பயந்து போய் எல்லாரையும் சுத்தி முத்தி பாக்குறான். அவனுடைய தாத்தா, அவனுடைய அம்மா, அவனுடைய ஆயா, அவனுடைய அப்பா ஊர்க்காரங்க, தாத்தா ஊர்க்காரங்க எல்லாரும் முகத்துல அவ்வளோ கோவத்தோட அவ்வளோ ஆத்திரத்தோட கோவமா எல்லாரும் ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தங்க கத்தி சண்டை போடுறத பார்க்கும் போது எல்லாரும் இவன் கண்ணுங்களுக்கு ராட்சச மாதிரி தெரியுறாங்க. அப்படியே அவன் பாக்கெட்ல கைவிட்டு பார்க்கும்போது அவன் பாக்கெட்ல பாத்தீங்கன்னா அந்த பம்பரம் கிடைச்சது. நான் கதையோட ஆரம்பத்துல சொன்ன பாத்தீங்களா, ஒரு பம்பரம் வச்சிருப்பான்னு. அந்த பம்பரம் யாருதுன்னா பக்கத்து வீட்டு பையனது. அவனுக்கு தெரியாம இவன் திருடிட்டு வந்தான். அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க ஆயா அவங்ககிட்ட சொன்னது, டேய் நம்ம ஏதாவது பொருளை திருடிட்டு வந்தா நம்ம வீட்டுக்கு ராட்சசம் வருவாங்க அப்படின்னு அவங்க சொன்னது இவங்க ஞாபகம் வருது. அப்பதான் ராமனுக்கு புரியுது, ஓ நாம இந்த பம்பரத்தை திருடிட்டு வந்ததாலதான் நம்ம வீட்டுக்கு ராட்சசம் வந்துட்டாங்க, இது உடனே திருப்பி கொடுத்தாவன்னு சொல்லிட்டு அந்த பம்பரத்தை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு பையன்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக பக்கத்து வீட்டை நோக்கி வேகமா ஓடுறான். இந்த இடத்துல இந்த கதை முடியுதுங்க. நான் இந்த கதை படிக்கும் போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ஏன்னா இந்த கதையோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சின்ன வயசுல நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நம்ம எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்து சிலாகிச்சு அனுபவிச்சு சந்தோஷப்பட்டோன்ற விஷயத்த திரும்பவும் அப்படியே ஒரு ரீகால் பண்ண மாதிரி எனக்கு இந்த புக் இருந்தது. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. திரும்பவும் சந்தைக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. தென் இந்த கதையோட செகண்ட் ஹாஃப் இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானரில் போனது. அதாவது குடும்பத்தில் ஒரு ஆண் சரியில்லாமல் போனால் அது எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை பாதிக்குன்றது கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், எப்போ எந்த பிரச்சனை நடந்தாலும் எப்பவுமே அந்த குடும்பத்து பெண்ணே கை காட்டுற நம்ம சொசைட்டியோட இந்த வழக்கம், அந்த காமன் திங்கிங்ன்ற விஷயத்த இந்த கதையில வந்து இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றினாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், அது பையன் பண்ணாலும் சரி பொண்ணு பண்ணாலும் சரி. அது ஏன் குடும்பத்தில் ஆண் சரியில்லைன்னா ஆண் சரியில்லைனா என்ன, பொண்ணு தான் குடும்பத்தை இழுத்து பிடிச்சி நடத்தணுன்ற அந்த விஷயம் வந்து அது ரொம்பவே எனக்கு தப்பா பட்டுச்சு. குடும்பம்ன்றது ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்தது தான். 2 பேருமே சரியா ஒழுங்கா இருந்தாதான் அந்த குடும்பம் சிறப்பாக அமையும். அடுத்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கதையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த 10 வயசு சின்ன பையனோட பார்வையிலேருந்து கொடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 10 வயசு சின்ன பையனோட எண்ணங்கள், அவனோட எண்ண ஓட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நம்மளே திரும்ப குழந்தையா மாறி இந்த கதையை வந்து எழுதினா எப்படி இருக்குன்ற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க.
அப்புறம் எனக்கு அந்த புக்கில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த கதையோட கிளைமேக்ஸ் தான். இப்படி இந்த 2 குடும்பங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு, இந்த கதையோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை கடைசியில் அந்த சின்ன பையன் தான் அவனுக்கு அப்பா வேணுமா இல்லை அம்மா வேணுமான்ற டெசிஷன் எடுக்கிற மாதிரி அவங்க கையில் கொடுத்துருப்பாங்க, அப்படி தான் சொல்லி இந்த கதையை முடிப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த கதை ஒரு 10 வயசு பையனோட பர்ஸ்பெக்டிவ்ல எழுதப்பட்ட மாதிரி இருக்கும். நான் பம்பரத்தை திருடிட்டு வந்ததால தான் என் வீட்டில் ராட்சசம் வந்துட்டாங்க, நான் போய் இதுக்கு திருப்பி கொடுத்தா என் வீட்டில் இருக்க ராட்சசங்க போயிடுவாங்க, அதாவது என் வீட்டில் இருக்க பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு அந்த பையன் நினச்ச மாதிரி தான் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பம்பரத்தை திருப்பி கொடுக்க அந்த பையன் ஓடும்போது அந்த கதையை அப்படியே முடிப்பாங்க கிளைமேக்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த கதை 10 வயசு பையனோட பர்ஸ்பெக்டிவ்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, திரும்பவும் 10 வயசு பையனோட பர்ஸ்பெக்டிவ்ல தான் கதை முடியும். எனக்கு இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கோர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதை இந்த கதையோட ஆசிரியர் சதாசிவம் அவர்கள் அந்த கதை ஃபுல்லாக அவர் கொண்டு போயிட்டு திரும்ப அந்த ஆர்க்கா அப்படியே திரும்ப அந்த 10 வயசு பையன்கிட்டே டெசிஷனை விட்டு முடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தால் கன்ஃபார்ம் இந்த புக் வாங்கி பிடிங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு நல்ல புக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் டைம். நன்றிகள். வரட்டா